Hi friends, இனிமே இந்த சேனல்ல ஆரி கிளாसेसக்கான வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் சொல்லி கொடுக்க போறேன். ஆரி எம்ப்ராய்டரியில இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆரி ஸ்டாண்ட் ஃப்ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறோம். அப்புறம் ஆரி வர்க் கத்துக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னன்றதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஸ்டிச்சஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க் கற்றுக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா 2 சைஸ் இருக்குது, 16 இன்ச் 18 இன்ச். நீங்கள் புதுசாக இப்போ தான் ஆரி ஒர்க்குக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்க போகிறீங்க அப்படின்னா 18 இன்ச்சஸ் கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ப்ளவுசஸ் போடும்போது அது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இல்லை என்கிட்ட 16 இன்ச் தான் இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது 16 இன்ச் ஃப்ரேமே ஓகே தான். நீங்கள் ப்ளவுஸ் போடும்போது 18 இன்ச்சஸ் கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டாண்ட் வந்து மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டாண்டு கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா இதோட காலில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கால் ஆடிச்சினாலோ இல்லை ஒரு கால் சின்னது ஒரு கால் பெருசுன்ற ப்ராப்ளம் வந்தால் கூட அந்த ஸ்க்ரூ டைப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் வந்து ஆடாமல் இருக்கும். அப்புறம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாண்டு வாங்கும்போதே ஃப்ரேமும் உங்களுக்கு சேர்த்தே கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்டு என்ன சைஸ் வாங்குறீங்களோ அந்த சைஸில் ஃப்ரேமும் கேட்டு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாத். இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா பாப்லின் கிளாத். நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஸ்டிச்சஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த கிளாத் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். 1 மீட்டர் வாங்கிக்கோங்க போதும். நெக்ஸ்ட் த்ரெட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சில்க் த்ரெட், இது வந்து ஜரி த்ரெட். சில்க் த்ரெட்டில் எப்பயுமே நம்ம 2 நூல் யூஸ் பண்ணுவோம், ஒரே கலர் தான் யூஸ் பண்ணுவோம். நான் ஏன் இப்போ 2 கலர் எடுத்திருக்கேன்னா, இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 கலர்ஸ் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒரு இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு நிறையவே வந்து நூல் கட் ஆகும். எந்த நூல் கட் ஆகுதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் டபுள் பெல்லில் சில்க் த்ரெட் வந்து 2 கலர்ஸ் வாங்கிக்கோங்க. ஜரி த்ரெட் நம்ம 1 தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஜரி த்ரெட்டில் A1 பிராண்ட் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீடில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கு, ஒன்று வந்து நம்ம பீடு ஒர்க் பண்ணுறதுக்கு. த்ரெட் ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து தடியாக இருக்கும். பீடு ஒர்க் பண்ணுறது இந்த இடம் மெலிசாக இருக்கும். ஏன்னா நம்ம பீட்ஸை லோட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த இடம் மெலிசாக கொடுத்துருக்காங்க. நான் வந்து அயன் நீடில் எடுத்திருக்கேன். நிறைய பிராண்டு ஊசி இருக்குது, ஆனால் அயன் நீடில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங் இப்போ தான் கற்றுக்குறீங்க அப்படின்னா அயன் நீடிலில் பீடு ஊசி த்ரெட் ஊசின்னு 2 ஊசி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சிசர் இல்லைனா ஒரு கட்டர். இந்த மெட்டீரியல்ஸ் வச்சு மட்டுமே நம்ம பேசிக்கில் நிறைய ஸ்டிச்சஸ் போட்டு பழகலாம். ஸோ இந்த மெட்டீரியல் மட்டுமே போதும் நம்ம பேசிக் கற்றுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஆரி ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இருக்கிற இந்த நெட் எல்லாமே கழட்டிக்கோங்க. ஃப்ரேமை நம்ம இதுக்கு மேலே தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் ஸ்டாண்டோட மேலே நெட் இருக்கா மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 4 பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆரி ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஃப்ரேமில் கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு மேலே இருக்க ஸ்க்ரூவை வந்து இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 ரிங் இருக்கும். இந்த பிளைனான ரிங் எடுத்து கீழே வச்சுருங்க. இந்த ஸ்க்ரூ டைப்பில் இருக்கிறது நம்ம கிளாத்தோட மேலே ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி
சுருக்கம் இல்லாமல் க்ளீனாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கீழே வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கோங்க. பாதி அளவுக்கு டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட்டை விரலை மேலே வச்சுட்டு இந்த மாதிரி இழுத்து விடுங்க. ஃபுல் ரவுண்டுமே இழுத்து விடுங்க. இந்த மாதிரி ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேமில் எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நெட்டை வந்து நல்லா டைட் பண்ணிவிடுங்க. ஃப்ரேமில் கிளாத் எந்த அளவுக்கு டைட்டாக இருக்கும் நமக்கு டிசைன் அந்தளவுக்கு நீட்டாக வரும். ஃப்ரேமில் துணி வந்து ரொம்ப லூஸாக இருந்தாலோ இல்லை சுருக்கமாக இருந்தாலோ நமக்கு டிசைன் வந்து நீட்டாக வராது. நம்ம ப்ளவுஸ் போடுறோன்னா அந்த மாதிரி துணி வந்து லூஸாக இருந்ததுன்னா நமக்கு டிசைன் ஃபுல்லாகவே சுருக்கமாக இருக்கும், ஒரு நீட்டாகவே இருக்காது. அதனால் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணும்போதே நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் டைட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கை வச்சா இந்த மாதிரி டைட்டாக இருக்கணும், உள்ளே போகக்கூடாது லூஸாக. இந்த மாதிரி கரெக்டாக டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோமோ டிசைன் வந்து அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊசியை வந்து உள்ளே விட்டு எடுக்கும்போது நூல் வந்து நிறைய மாட்டோம். லூஸாக இருந்ததுன்னா நிறைய நூல் மாட்டோம். நமக்கு டிசைன் போடும்போதும் கஷ்டமாக இருக்கும், டிசைனுமே நல்லா வராது. அதனால் எப்போவுமே கிளாத் வந்து எப்போவுமே டைட்டாக இருக்கணும். நீங்கள் டிசைன் போட இல்லை ப்ராக்டிஸ் பண்ண கூட லூஸ் ஆகும். லூஸ் ஆச்சுன்னா அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரேமை ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாவே போதும், ஸ்டாண்டு வந்து ஃப்ரேமில் செட் ஆகிடும். நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து ஆரி ஒர்க்குக்கான ஸ்டிச்சஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.